ஹலோ அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம புது யூனிட் ஸ்டார்ட் பண்றோம் பயாலஜில. இன்னைக்கு தமிழ்ல கண்டினியூ பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு டாபிக் வந்துட்டு செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இப்போ இந்த சாப்டர் தொடங்குறதுக்கு முன்னாடி as usual நமக்கு சயின்டிஸ்டும் பார்க்கணும். ஏன்னா சயின்டிஸ்ட் மேல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இப்போ. ஸோ இந்த சயின்டிஸ்ட் யாரு? ஜிஎன் ராமச்சந்திரன். போட்டோ பார்த்துக்கோங்க, போட்டோ த்ரூ கூட கொஸ்டின் வரலாம். அப்போ இவர் என்ன outstanding figure in the field of protein structure, was the founder of Madras School of Conformational Analysis of Biopolymers. சரி, இப்போ என்ன சொல்றாங்க? இப்போ ஒரு புரோட்டீன் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுல இவர் ரொம்ப பெஸ்ட். இவரை விட்ட வேற யாருமே இல்லை அந்த ஃபீல்ட்ல. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இவரு. ஸோ இவர் என்ன பண்ணிருக்கா? மட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் ஆஃப் பயோபாலிமர்ஸ் இவர் தொடங்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன? பயோபாலிமர்னா என்ன? நம்ம பயாலஜிக்கலி நம்ம என்னெல்லாம் புரோட்டீன் யூஸ் பண்றோமோ, பாடியில என்னெல்லாம் இருக்கோ அதோட ஒரு அனாலிசிஸ் ஸ்ட்ரக்சரலி அது பண்ணியிருக்காங்க. இப்போ இவரோட மெயின் என்ன? ட்ரிபிள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன். இதை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது அவரோட மெயின் டிஸ்கவரி. இது மேல கொஸ்டின். ஸோ இவர் ஒரு ராமச்சந்திரன் பிளாட்னையும் பண்ணியிருக்காங்க, விச் ஹெல்ப் ஸ்டடி த ஸ்ட்ரக்சர். அதே தான் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கு இவர் எல்லாம் பண்ணியிருக்கா. இவரோட மெயின் அச்சீவ்மெண்ட் வந்து ட்ரிபிள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் எப்போ பிறந்தது? October 8, 1922. இப்போ இருந்திருந்தா இப்போத்துக்கு 102 வருஷம் ஆயிருக்கும் அவருக்கு. கொச்சின்ல நான் கேரளால பிறந்திருக்காங்க. இவர் அப்பாவும் வந்துட்டு ப்ரொஃபசர் தான், டீச்சர் தான், மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இவர் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு பிஎஸ்சி பண்ணாங்க பிசிக்ஸ்ல அட் யூனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸ். அதாயிட்டு கேம்பிரிட்ஜ் எங்க இருக்கு சொல்லுங்க? யூகே இருக்கு இல்லையா, இங்கிலாந்து, அங்க ஆக்கும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. அங்க அவர் பிஹெச்டி வாங்கியிருக்கா. இப்ப இந்த கேம்பிரிட்ஜ்ல இருக்கிறது இவர் லைனஸ் பாலிங் கூட மீட் பண்ணிட்டு அவரோட பப்ளிகேஷன் இருந்தது இல்லையா, அவர் லைனஸ் பாலிங் என்ன பண்ணிருக்காங்க? ஆல்பா அண்ட் பீட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணிருக்காங்க கொலாஜனோட. ஸோ அதாயிட்டு அவர் மீட் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இவரும் அவரோட தானா கண்டுபிடிச்சாங்க ட்ரிபிள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிஎன் ராமச்சந்திரன் ட்ரிபிள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கொலாஜனோட. ஆனா லைனஸ் பாலிங்க ஆல்பா அண்ட் பீட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டுபிடிச்சாங்க கொலாஜனோட. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் எதை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஓகே, இது ஸ்ட்ரக்சர். இப்போ இவரை பத்தி ஆச்சு. ராமச்சந்திரன் பிளாட், ஒரு மட்ராஸ் ஸ்கூல் திறந்தாங்க, ட்ரிபிள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், அப்புறம் லைனஸ் பாலிங் ஆல்பா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஷீட் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல சயின்டிஸ்ட் பத்தி இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க மெயின் வந்து அந்த ஸ்டார் எது போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ சாப்டர் கூட தொடங்கும். சாப்டர் வந்துட்டு என்ன? செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இப்போ என்னது? when you look around you both see living and non living things. இப்போ லிவிங்னா என்ன? எதுல உயிர் இருக்கு? உயிர் எதுல இருக்கு? பூச்சியில இருக்கு, கொசுல இருக்கு, நம்மள்ல இருக்கு, ஒரு கேட்ல இருக்கு, ஒரு நாயில இருக்கு. எல்லாம் நம்ம சுத்தம் பக்கம் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ, ஓடிட்டு இருக்கோ, பறந்துட்டு இருக்கோ, எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. நம்ம இப்போ நான் லிவிங் திங்னா எதுல உயிர் இல்லையோ, டேபிள் ஆச்சு, சேர் ஆச்சு, போன் ஆச்சு, சார்ஜர் ஆச்சு, தலகாணி ஆச்சு, கட்டில் ஆச்சு, என்ன இருக்கோ அதெல்லாம் நான் லிவிங். ஸோ இப்ப என்ன கொஸ்டின்னா, நமக்கு இது நம்ம எப்படி சொல்றோம்? ஒரு வஸ்துக்கு உயிர் இருக்கு, ஒண்ணுக்கு உயிர் இல்ல. சோ அது எந்த பேசிஸ்ல சொல்றேன்னா, இப்போ ஏதோ ஒரு வஸ்துல செல் இருந்தா அது வந்துட்டு அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் சொல்றது. ஆன்சர் டு திஸ் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், த செல், இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானிசம் உயிரோட இருக்கா அதுல செல் இருக்கும், இருந்தே இருக்கும். ஒன்னு இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஒன்னு இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? அது யூனிசெல்லுலர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பாக்டீரியா ஆயாச்சு, சில பாக்டீரியா ஆயாச்சு மோஸ்ட்லி. அப்புறம் வேற நிறைய ஆர்கானிசமும் இருக்கு, யூனிசெல்லுலர் ஆல்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு யூனிசெல்லுலர் இருக்கும். மல்டி செல்லர்னா என்ன? எது இருந்தாலும் மல்டி செல்லர் நம்ம மோஸ்ட்லி பாக்குறது. ஒரு பூச்சியா இருக்கலாம், ஒரு நம்மளாவே இருக்கலாம், ஒரு நாய் இருக்கலாம், ஒரு கேட் இருக்கலாம், எது இருந்தாலும் அதெல்லாம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். இப்போ வாட் இஸ் அ செல்? இப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் வாட் இஸ் அ செல்னா, ஒரு பேசிக்ஸ் மோஸ்ட் சின்னது இருக்கிறதுலே சின்னது தட் கேன் எக்ஸிஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன். அப்படின்னா இது தானாவே உயிரோட இருக்கலாம். இப்போ ஒரு மனுஷன்ல என்னெல்லாம் வேலை இருக்கோ, ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன், டைஜஷன், அது இது, இந்த ஒரு செல் தானா பண்ணலாம்.
ஸோ அதாக்கும் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னா. ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் ஆர் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைஃப். அவளுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, அந்த ஒரு செல் போதும். ஸோ எனிதிங் லெஸ் தென் அ செல், less than a complete structure of the cell does not ensure independent living. கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்னா அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு செல் கூட ஆர்கனெல்ஸ் இருக்கும், அது அப்புறம் படிப்போம், ஒன்னு டீட்டெயில்ல படிப்போம். ஆர்கனெல்னா என்ன, இப்ப நம்ம பாடியில எப்படி ஆர்கன் இருக்கு, ஹார்ட், கிட்னி, லங்கு, எல்லாருக்கும் அவாவா செட் ஆஃப் வேலை இருக்கு. இப்போ ஹார்ட்டுக்கு என்ன ரத்தம் பம்ப் பண்ணணும், கிட்னிக்கு என்ன வெளியில போடணும் வேண்டாதத, வயருக்கு என்ன சாப்பாடு என்ன இருக்கோ அதை சின்ன சின்னதா பிரேக் டவுன் பண்ணணும். அதே மாதிரி செல்குள்ளயும் வேற வேற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அது இதுன்னு இருக்கு. எதுக்கெல்லாம் அவளோட வேலை இருக்கு. மைட்டோகாண்ட்ரியாக்கு என்ன வேலை, இது ரெஸ்பிரேஷன் பண்ணுறது செல்குள்ள. ஒரு ரைபோசோமுக்கு என்ன வேலை, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் வேலை இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கிங் யூனிட் செல் கூட நம்ம ஆர்கனல்னு சொல்றோம். அது அந்த ஆர்கனல்ல ஒரு செல்லோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்க பார்க்கணும், ஆண்டோனி வான் லியூவன்ஹாக். ஆண்டன் வான் லியூவன்ஹாக் டிஸ்கிரைப்ட் லைவ் செல். இவர் ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கிறது லைவ் செல்ல. அதே மாதிரி ராபர்ட் ஹுக் எது இருக்கோ, இவர் வந்துட்டு டெட் செல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஆண்டன் வான் லியூவன்ஹாக் லைவ் செல், ராபர்ட் ஹுக் டெட் செல்ல. அதே மாதிரி ராபர்ட் பிரவுன் யார் இருக்காரோ அவர் பார்த்திருக்கிறது நியூக்ளியஸ். பிரவுனோட லாஸ்ட் லெட்டர் என், என் ஃபார் நியூக்ளியஸ் அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோப் வந்தது, அதாயிட்டு இன்னும் நல்ல மைக்ரோஸ்கோப் வந்தது, ஸ்ட்ராங் ஹை பவர் மைக்ரோஸ்கோப் வந்தது, அப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து இதுல சின்ன சின்ன டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாமோ. ஸோ அந்த மாதிரி பார்க்க பார்க்க நமக்கு நிறைய தெரிஞ்சது. இப்ப செல் தியரி. செல் தியரி வந்துட்டு ஒரு செல் பத்தி ஒரு 3 போஸ்டுலேட்னா 3 திங்ஸ் சொன்னாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அது எப்படி உண்டாச்சு, அப்புறம் அது என்ன பாயிண்ட்னு அதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1838, இதெல்லாம் இப்போ 200 இயர்ஸ் பேக் ஆல்மோஸ்ட். மேத்தியஸ் ஸ்லைடன் ஒருத்தர் இருந்தா, ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்ட், இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் என்ன பண்ணா, அவர் பார்த்தா செல் பிளான், அவர் செடிகளை பார்த்தா. இப்போ செடியில பார்த்தப்போ செடிக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் கிடைச்சது அவளுக்குன்னா. அப்படின்னா விதவிதமான செல் நிறைய கிடைச்சது, ஒரு குரூப்ல விதவிதமான செல் கிடைச்சது, which form the tissue of the plant. அப்படின்னா இப்போ டிஷ்யூ டெஃபினேஷன் நீங்க சொன்னாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் தட் ஒர்க் டுகெதர், அதுதான் டிஷ்யூ ஃபங்க்ஷன். அந்த மாதிரி அவர் நிறைய குரூப்ஸ் பார்த்தாங்க, இது டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுறதோ செடியில. அதே டைம்ல தியோடோர் ஷ்வான், இவர் வந்துட்டு பிரிட்டிஷ் ஜூவாலஜிஸ்ட். மேத்தியஸ் ஸ்லைடன் ஜெர்மன் பாட்டனிஸ்ட், இவர் பிரிட்டிஷ் ஜூவாலஜிஸ்ட். இவர் என்ன பார்த்தாங்க, மேத்தியஸ் ஸ்லைடன் பாட்டனிஸ்ட். அப்போ பாட்டனிஸ்ட்னா என்ன, பிளான்ட்டை பார்க்கறது, செடியை பார்க்கறது, மரத்தை பார்க்கறது. தியோடோர் ஷ்வான் ஜூவாலஜிஸ்ட்னா என்ன, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பூச்சி, இது சின்ன சின்ன பூச்சி அதெல்லாம் பார்க்கறது ஜூவாலஜிஸ்ட். ஸோ இவ அனிமல் செல்ல பார்த்துட்டு, அனிமல் செல்ல ஒரு வெளியில அவுட்டர் லேயர் இருந்தது, which is today known as plasma membrane. இப்போ எதே ஒரு செல் இருந்தாலும் அதுக்கு ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும் இல்ல. இது ஒரு அனிமல் செல் வச்சா இந்த அவுட்டர் கவரிங் தான் பிளாஸ்மா மெம்பரேன். இப்போ அதே பிளாஸ்மா மெம்பரேன் நம்ம செல் மெம்பரேன்னு சொல்றோம், அவ்வளவுதான். He also concluded on basis of his study. இவர் அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அதே மாதிரி தியோடோர் ஷ்வான் பிளான்ட்டையும் பார்த்தாங்க, அனிமலையும் பார்த்தாங்க. அப்போ பிளான்ட்ல பார்த்தோம், பிளான்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் கிடைச்சது, ஒரு வேற மாதிரியான ஒண்ணு கிடைச்சது, அவுட்டர் மோஸ்ட் லேயரா. அவள்ல அதுல பிளான்ட்ல செல் வால் கிடைச்சது, இது செல் மெம்பரேன் ஒன்னாச்சு. அப்போ பிளான்ட்ல என்னன்னா செல் வால் ஒன்னு கிடைச்சது, அப்புறம் ஒரு செல் மெம்பரேனும் கிடைச்சது இந்த மாதிரி. சோ இதாக்க அவர் சொன்னாங்க, இந்த செல் வால் வந்துட்டு வெறும் பிளான்ட்ஸ்ல இருக்கு, ஆனா அனிமல்ல இல்ல. அவர் ஃபைனலா ஷ்வான் என்ன டிசைட் பண்ணாரு, பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல். அப்படிங்களா, பாடி நம்ம ஃபுல் பாடியில வெறும் செல் இருக்கு, செல் கூட அதோட ப்ராடக்ட் என்ன இருக்கோ, அதோட ஒரு மெட்டபோலைட்டா இருக்கலாம், செல்ல இருந்து வெளியில வருது, இல்ல செல்ல இருந்து வர எனர்ஜியா இருக்கலாம். இந்த எல்லாத்தான் ஒரு கம்போஸ் பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு ஹியூமனோட இல்ல ஒரு பிளான்டோட பாடி
இல்ல ஒரு அனிமலோட பாடி ஃபார்ம் பண்ணுது. சோ இவா 2 பேரும் சேர்ந்து ஒரு செல் தியரி பண்ணாங்க. பட் இந்த செல் தியரியோட என்ன டிராபேக்ஸ்னா, இதுல செல் எப்படி புது செல் எப்படி உண்டாகுறது? எப்படி 100 வருஷம் இருக்காங்க? எப்படி 200 வருஷம் இருக்காங்க? ஏதோ ஒரு அனிமல் எல்லாம். அது எப்படி வருது? அப்போ இதுக்கு வந்தது ருடால்ஃப் வர்ச்சோ. இவர் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் லேட் வந்தார். 1855ல. அவர் என்ன சொன்னா, ஒரே ஒரு செல் இருக்கிறது. அதே 2ஆ பிரிஞ்சிடும். அப்போ 2ஆ பிரிஞ்சுட்டு 2 புது செல்லா ஃபார்ம் பண்ணும். சோ அப்படின்னா என்ன சொன்னா, தட் செல்ஸ் டிவைடட் அண்ட் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். எது ஆல்ரெடி இருக்கோ அதுல இருந்து புதுசா உண்டாக்குறதா. அது இவர் ஒரு ஹைபோதசிஸ் கொடுத்தாங்க. சோ ஃபைனலா இந்த 2 பாயிண்ட் கூட ஒரு செல் தியரி வந்தது. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ். ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். சோ இத வச்சுட்டு ஒரு செல் தியரி ஆக்கியிருக்காங்க. இது 2 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல டைரக்டா கேட்கலாம். விச் ஆஃப் திஸ் இஸ் ட்ரூ அபவுட் செல் தியரி? இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். ஷ்வானோட என்ன வேலை, அப்புறம் இந்த ஸ்லைடனோட என்ன வேலை, வர்ச்சோ எப்போ வந்தா. சோ இதுல இந்த ஆல்மோஸ்ட் நிறைய வாட்டி கொஸ்டின் வந்திருக்கு. சோ இதை நீட்டா படிங்க. இப்போ ஓவர்வியூ ஆஃப் செல். இப்போ நம்ம 10th இருக்கிறது இல்ல ஸ்கூல்ல இருக்கிறது இல்ல எப்போ நம்ம பார்த்திருப்போம். இந்த ஆனியன் பீல் வச்சு காட்டியிருப்போம் மைக்ரோஸ்கோப் கீழே. அதே மாதிரி இந்த சீக்ல இருந்து கொஞ்சம் அதை அப்படியே ஸ்கிரேப் பண்ணிட்டு அதையும் வச்சு காட்டியிருப்பாங்க. சோ இப்போ நம்ம பாக்குறது அந்த மைக்ரோஸ்கோப் குள்ள பாக்குறது ஆனியன் செல் விச் இஸ் டிபிக்கல் பிளான்ட் செல். ஆனியன்னா இது செடி தானே. அது ஃபைனலா என்னன்னாலும் நம்ம சாப்பிடுற மாதிரி அது ஒரு செடியில இருந்து வந்திருக்கு. சோ அந்த மாதிரி செல் தான் இருக்கும். சோ அந்த மாதிரி செல்ல என்ன பார்த்திருக்கு, டிஸ்டிங்க்ட் செல் வால்னா அது செப்பரேட்டா உங்களுக்கு காணும். இது நல்லா ஸ்ட்ராங்கா வெளியில காணுது. அந்த மாதிரி காணுற ஒரு செல் வால் இருக்கு. அண்ட் as its outer boundary just within it is the cell membrane. அப்படின்னா என்ன, இதே தான் இந்த போட்டோ தான். வெளியில இருக்கிறது ஒரு செல் வால். அதாவது அதுக்குள்ள ஜஸ்ட் உள்ள இருக்கிறது ஒரு செல் மெம்பரேன் அப்படின்னு அவ பார்த்திருக்காங்க. இந்த செல்ஸ் ஆஃப் ஹியூமன் சீக்ல வெறும் இந்த செல் மெம்பரேன் தான் இருந்தது. அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வெளியில ஒன்னும் டிஸ்டிங்க்டா செல் வால் மாதிரி ஒன்னும் இருக்கல. சோ அந்த மாதிரி பார்த்தோம். சோ அதே மாதிரி இப்போ இது 2 நமக்கு டிஃபரன்ஸ் பண்ணிட்டு, இப்போ அது நம்ம சிமிலாரிட்டி என்ன பார்த்தோம், அது ஆனியனா செல் இருந்தாலும் என்ன, சீக் செல் இருந்தாலும் என்ன, அதுல மிடில்ல சென்டர் கிட்ட ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர். டென்ஸ்னா கொஞ்சம் நல்ல ஃபில்ட் அப் ஸ்ட்ரக்சரா காணித்த அவளுக்கு. அந்த ஃபில்ட் அப் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்களா, அவ்வளவுதான். செல் இஸ் a dense membrane bound structure called nucleus. இந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு, இந்த நியூக்ளியஸ்ல குரோமோசோம் இருக்கு. குரோமோசோம்ல என்ன இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. இப்போ நம்ம பாடியில இப்போ எம் எம் பேர் கேஷோ, அது எப்படி தெரியும், யார் வேணும் வந்து சொல்லலாம் இல்லையா, நான் தான் இவன்னா. பட் என்ன இருக்குன்னா ஒரு டிஎன்ஏ இருக்கு. இது என்னோட யூனிக் ஐடென்டிட்டி. இப்போ எங்க போனாலும் இந்த டிஎன்ஏ நான் சொல்ல இது நான் தான், இந்த டிஎன்ஏ வேற யார்கிட்டயும் இல்ல. சோ அந்த டிஎன்ஏ நம்ம பாடியில எங்க இருக்கு, அந்த செல்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்குள்ள மாத்திரம் இருக்கு அந்த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ வெறும் டிவிஷன் டைம்ல 2 ஆயிட்டு 2 செல்லா பிரிஞ்சிடும் ஈக்குவலா. சோ அதாக்கும் ஜெனெட்டிக் மெட்டீரியல் நம்ம சொல்லுறது. Cells that have membrane-bound nuclei are called eukaryotic, or cells that lack membrane-bound nucleus are called prokaryotic. அப்படின்னா இப்போ carry on எங்க வருதோ அப்படின்னா நியூக்ளியஸ். யூனா என்ன, இது ட்ரூ. ப்ரோனா என்ன, இது பிரிமிட்டிவ். சோ இப்போ எந்த செல்லுல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் நல்லா கவர்டா இருக்கோ, அதுக்குள்ள எல்லாம் இருக்கோ, அதை வந்துட்டு நம்ம யூகேரியாட்டிக் சொல்றோம். இப்போ யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்னா ஒரு ப்ராட் கிளாசிபிகேஷன் இருக்கு. எதுல இந்த மாதிரி ப்ராப்பர் நியூக்ளியஸ் இருக்கோ அதுல என்னெல்லாம் வரும், ஆல்கே, நம்ம புரோட்டிஸ்டா, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், செடிகள் என்னெல்லாம், இது எல்லாம் அதுக்குள்ளதான் ஒரு யூகேரியாட். ப்ரோகேரியாட்ல என்னன்னா டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நியூக்ளியஸ்குள்ள இல்ல, அது செல்ல இருக்கு ஆனா ஃப்ரீயா இருக்கு. அது அப்படியே சைட்டோபிளாசம்ல அது ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சோ ப்ரோகேரியாட்க்கு எக்ஸாம்பிள் என்ன, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா. பாக்டீரியால நியூக்ளியஸ் எல்லாம் கிடையாது, அது செல்லியா ஃப்ரீயா இருக்கும். சரிங்களா, அதாயிட்டு ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் ரெண்டுலயும் சைட்டோபிளாசம் வந்துட்டு ஆக்குபைஸ் த வால்யூம் ஆஃப் த செல். செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கும். செமி ஃப்ளூயிட் இருக்கும், கொஞ்சம் சாலிட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஜெல் டைப் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு மெயின் நம்ம செல்குள்ள இருக்கிற வால்யூமை ஆக்குபை பண்ணும். இது வந்துட்டு மெயின் அரீனா ஆஃப் செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ் போத் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ். வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்
occur in it to keep the cell in the living state. புரிஞ்சுதா? இதுல என்ன சொல்றாங்க, என்னெல்லாம் ரியாக்ஷன் ஆகுறதோ நம்ம செல்குள்ள, ஒரு செல்குள்ள அதுல மேஜர் எல்லாம் நிறைய இருக்கிற ரியாக்ஷன் இந்த சைட்டோபிளாசம்ல தான் நடக்கிறது. அந்த ரியாக்ஷன்ல இருந்து இது இந்த செல் வந்துட்டு ஒரு லிவிங் ஸ்டேட்ல மெயின்டைன் ஆகுறது. Besides the nucleus, eukaryotic cells have outer membrane, other membrane bound distinct structures called organelles. இப்போ இதுல என்னன்னா யூகேரியோட்டிக் செல்ஸ்ல ஆர்கனல் இருக்கு. நம்ம ஆர்கனல் அப்பவே பார்த்தோம். அது ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான் அண்ட் இட் ஹாஸ் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் ஒரு செல்குள்ள. அதெல்லாம் யூகேரியோட்ல இருக்கு. பட் ப்ரோகேரியோட்ல இந்த மாதிரி குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா அதெல்லாம் இல்ல. வேக்யூல், கோல்கி பாடி நிறைய இருக்கு. இந்த மாதிரி எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி ரைபோசோம் மாத்திரம் ஒரே ஒரு ஆர்கனல், இது ரெண்டுலயும் இருக்கு. யூகேரியோட்லயும் இருக்கு, ப்ரோகேரியோட்லயும் இருக்கு. பட் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா இதுல நோ மெம்பரேன். இது எப்படி ஒரு உருண்டையா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் செல்குள்ள. அதெல்லாம் அதுக்கு ஒரு மெம்பரேன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சோ அது வந்துட்டு நம்ம ரைபோசோம் சொல்றோம். அது எல்லாருலயும் இருக்கும். ரைபோசோமோட ஃபங்க்ஷன் என்ன? புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன் சிந்தசிஸ் எந்த ஆர்கானிசமா இருந்தாலும் பரவாயில்ல, யூகேரியோட்டோ இல்ல ப்ரோகேரியோட்டோ, செல் வால் இருக்கோ செல் வால் இல்லையோ, எல்லா ஆர்கானிசம்லயும் நமக்கு புரோட்டீனை நியூவா புதுசா ஃபார்ம் ஆகணும். அது ஃபார்ம் ஆகிறதுக்கு ரைபோசோம் இருந்தே இருக்கும். ஸோ நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரைபோசோம் எல்லாத்துலயும் இருக்கும். ஸோ இப்போ ரைபோசோம் வந்துட்டு நமக்கு வெறும் செல்ல ஒண்ணுல ஃப்ரீயா கிடைக்கும், இல்ல எது இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்றோமோ அது கூட அட்டாச்சா கிடைக்கும். ஓகே, அந்த ரெண்டு ஃபார்ம்ல கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த ரைபோசோம் வந்துட்டு ரெண்டு ஆர்கனெல்குள்ளயும் கிடைக்கும். குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா. பிளான்ட்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா எல்லாருலயும் இருக்கும். சோ இந்த ரெண்டு ஆர்கனெல்குள்ளயும் கிடைக்கும். அப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு கேட்டுட்டு என்ன தோணுது? அப்போ ரைபோசோம் வித் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா தானா அதோட புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணலாம். அப்போ இவா செல்குள்ள தானா ரெப்ளிகேட் பண்ணலாம். அப்போ இவாளே ஒரு செல்லா இல்ல. இந்த மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் ஒரு வாட்டி செல்ல இருந்து வெளியில வந்தாச்சுன்னா இவ ரெப்ளிகேட் பண்ண முடியாது, இவ எக்ஸிஸ்டும் பண்ண முடியாது. வெறும் செல்குள்ள இருந்தப்போ தான் செல் டிவிஷன் டைம் எப்போ ரெண்டா பிரிய போறதோ அந்த டைம்ல இந்த குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியாவும் அவளும் டிவைட் பண்ணி பிரிஞ்சு விட்டு ரெண்டு ரெண்டா ஆயிடுவாங்க. இல்ல எவ்வளவு இருந்ததோ செல் அந்த செல்ல பழைய செல்ல அதே மாதிரி புது செல்லையும் அவ்வளவே நம்பர் மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அதாக்கும் இந்த மென்ஷன். ரைட், இதுல என்ன இருக்கு? அனிமல் செல்ஸ் எது இருக்கோ, நான் மெம்பரேன் ஆர்கனல் இருக்கு, அவள்ல சென்ட்ரோசோம். இது வந்துட்டு பிளான்ட்ஸ்ல இல்ல, நம்ம ஹியூமன்ஸ்ல இருக்கு. சென்ட்ரோசோம் சொல்றது அது வந்துட்டு நம்ம டிவிஷன் டைம்ல ஹெல்ப். அந்த சாப்டர் எப்ப படிப்போமோ இப்போ இதை பத்தி படிக்கலாம். செல்ஸ் டிஃபர் கிரேட்லி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஆமா, இப்போ ஒரு செல் இப்போ எதுக்கு ரெஸ்பிரேஷன் பண்ணணுமோ அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஈஸியா இருக்கும், சின்னதா இருக்கும், தின் பவுண்டரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு செல்லுக்கு ஃபுட் ஸ்டோர் பண்ணணும்னா அது பெருசா இருக்கும். அடிப்போஸ் செல் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்போ ஒரு மசில் செல்ல மசில் இருக்கணும்னா அந்த மாதிரி அது அக்கார்டிங் இருக்கும். ஸோ அது சிம்பிள் தான். இது நீங்க பாருங்க, மைக்கோபிளாஸ்மா இஸ் த ஸ்மாலஸ்ட் செல். மைக்கோபிளாஸ்மா வந்துட்டு ஒரு இது ஆர்கானிசம்ஸ் அண்ட் டிசீஸ் காஸ் பண்ணும். நீங்க எம்பிபிஎஸ் எல்லாம் பண்ணுறத படிப்பீங்க, மைக்கோபிளாஸ்மா நிமோனியா அது இது. ஸோ அது மாதிரி இருக்கிறது அது வந்துட்டு ஸ்மாலஸ்ட் லிவிங் செல். அதே மாதிரி ஒயிட் பாக்டீரியா வந்துட்டு 3 to 5 மைக்ரோமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ இது சின்ன செல், ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் வந்துட்டு இது மைக்கோபிளாஸ்மா. அதே மாதிரி லார்ஜஸ்ட் சிங்கிள் செல் எது? எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். நீங்க பாத்துக்கீங்க, எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச் ரொம்ப பெருசா இருக்கும். அது வந்துட்டு ஒரு சிங்கிள் செல். இப்போ எக்ல என்ன இருக்கும்? ஒரு எம்ப்ரியோ இருக்கும். அந்த எம்ப்ரியோ என்ன ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல சிங்கிளா இருக்கும் இல்லையா? ஒரு சிங்கிள் செல்ல தானே ஒரு ஸ்டார்ட் ஆகும் ஃபர்டிலைசேஷன் ஆயிட்டு. ஸோ அந்த சிங்கிள் எக் வந்துட்டு நம்ம செல் வந்துட்டு நம்ம ஆஸ்ட்ரிச்சோட எக்னா சொல்றோம். ஒரு பாக்டீரியா 3 to 5 மைக்ரோமீட்டர் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆர்பிசி நம்ம பாடியில என்ன இருக்கும்? அது 7 மைக்ரோமீட்டர் இருக்கும். நம்மளோட என்ன நியூரான் இருக்குமோ அது லாங்கா இருக்கும். ஒரு நியூரான் மீட்டர் கணக்குல இருக்கும். நமக்கு பாடிக்குள்ளேயே கையில இருந்து பிரெயின் வர, அங்கே இங்க வர ரொம்ப லாங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து போட்டிருக்காங்க. இதோட டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஆர்பிசி இது பாருங்க, ஒயிட் பிளட் செல்லு, இந்த மாதிரி அமீபாய்டு இருக்கும். ஒரு காலம்னர் எபிதீலியல் செல் இது. இது வந்துட்டு ஒரு நியூரான்ல பிரான்ச்சிங் இருக்கு. இதே மாதிரி ஒரு ட்ராக்கேட் இது ஒரு மீசோஃபில் செல். இது வந்துட்டு நம்ம பிளான்ட்ல கிடைக்கும். இந்த மாதிரி வெரைட்டியா நமக்கு செல் கிடைக்கும் எல்லா இடத்துலயும். இப்போ
இப்ப படிக்கலாம் நம்ம ப்ரோகாரியோட்டிக் செல் பத்தி. ப்ரோகாரியோட் செல்லோட அவளோட கொஞ்சம் டீடைல்ல படிப்போம். அவளோட செல் வால் எப்படி இருக்கு. அப்புறம் யூகேரியோட்டிக் செல் பத்தி படிப்போம். அவள்ல என்னெல்லாம் ஆர்கனல் இருக்கோ. ஓகே. சோ இப்ப படிக்கலாம் ப்ரோகாரியோட்டிக் செல் பத்தி. The prokaryotic cells are represented by bacteria, blue-green algae, mycoplasma, and PPLO. ஓகேங்களா? பாக்டீரியா வாழ்க்கை மெயின் நம்மளோட ப்ரோகேரியாட்ல. அப்புறம் மைக்கோபிளாஸ்மாவும் பார்த்தோம். அப்புறம் பிபிஎல்ஓன்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கு. பிளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம். இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். பார்த்துக்கோங்க இது. They are generally smaller and multiply more rapidly than eukaryotic cell. ஆமா, இப்ப இவாள கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். நம்ம செல் வச்சு பார்த்தா, அப்ப அவளுக்கு நல்ல பெருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்கும். வேகம் வேகமா 2 ஆகலாம், 4 ஆகலாம், 6 ஆகலாம். அதுக்கு தான் ஒரு டிசீஸ் நம்ம பார்க்கறது அது வேகம் வரும். பட் நம்ம கியூர் என்ன டேமேஜ் என்ன ஆயிருக்கோ அதெல்லாம் சரியா வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஹியூமன்ல செல் எது பிரியறதோ செல் டிவிஷன் அது தட் டேக்ஸ் 1 ஹோல் டே. ஒரு நாள் ஆகும் ஃபுல்லா. பட் பாக்டீரியல் கொஞ்சம் நிமிஷத்துல கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல தே கேன் மல்டிப்ளை வெரி ரேப்பிட்லி. இவாழ்ல ஷேப் சைஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ பாக்டீரியால நமக்கு மெயின்லி 4 டைப் காணும். ஒன்னு வந்துட்டு பேசிலஸ், ஒன்னு வந்துட்டு கோக்கஸ். நீங்க மோஸ்ட்லி பார்க்க போறதெல்லாம் நிறைய கோக்கஸ் தான் இருக்கும். விப்ரியோ இருக்கும். விப்ரியோ உங்களுக்கு எக்ஸாம்பிளும் தெரிஞ்சிருக்கும். விப்ரியோ, கோலரா. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேசிலஸ்க்கு என்ன இருக்கும்? டியூபர்குலோஸ். டியூபர்குலோசிஸோட பாக்டீரியா என்ன? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இதோட எக்ஸாம்பிள். விப்ரியோ கோலரோட எக்ஸாம்பிள், விப்ரியோட எக்ஸாம்பிள் கோலரா. கோக்கஸ்னா என்ன? ரவுண்டா இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் ஆரியஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா, ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இது கோக்காய். வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல நெசசிட்டி இல்ல, மோஸ்ட்லி கேட்கக்கூடாது இதெல்லாம். பட் கேட்டா இன்கேஸ். ஸ்பைரலம்ல என்ன? ட்ரிப்போனிமா பெல்லேடியம் கேட்டிருக்கலாம். இது சிஃபிலிஸோட பாசிட்டிவ் ஏஜென்ட். இதெல்லாம் நீங்க எம்பிபிஎஸ்ல பொறுத்து நீங்க படிப்பீங்க. செகண்ட் இயர்ல மைக்ரோபயாலஜி பொறுத்து இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப காமன். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரிப்போனிமா. அச்சா, இப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் prokaryotic cells fundamentally similar even though prokaryotes exhibit wide range of variety, shapes and functions. ஓகேங்களா? அப்படின்னா என்ன எழுதியிருக்காங்க? இப்போ என்னவே ஷேப்பா இருந்தாலும் அந்த செல் என்னவே பண்ணிட்டு இருந்தாலும் அதோட ஓவரால் எப்படி இருக்கோ ஆர்கனைசேஷன் அந்த செல்குள்ள அதெல்லாம் சேம் தான். அப்படிதான் அதை சொல்றாங்க. இப்போ இதுல என்ன இருக்கு? ஆல் ப்ரோகேரியோட்ஸ் ஹேவ் அ செல் வால் சரௌண்டிங் த செல் மெம்பரேன் எக்ஸெப்ட் இன் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மால இல்ல. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் இப்போ செல் மெம்பரேன் இருக்கு, செல் வால் இருக்கு. அந்த என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அது சைட்டோபிளாசம். அவ்வளவு நமக்கு தெரியும். இப்போ இதுல என்னன்னா நோ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். அது நம்ம பார்த்தாச்சு. இதுல நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாதது எனக்கு ப்ரோகேரியோட் சொல்லுறது. பேசிக்கலி நேக்கட்னா என்ன? அப்படியே அது செல்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு ஓப்பனா. அதுக்கு ஒன்றும் கவரிங் இல்லை, ஒன்றும் ப்ரொடெக்ஷன் இல்லை. அந்த மாதிரி சொல்லுறது. இன் அடிஷன் டு ஜீனோமிக் டிஎன்ஏ எது ரெப்ளிகேட் ஆக போகுது? எதுல இருந்து நீ சொல்லலாம் இந்த பாக்டீரியா அது ஸ்பெசிபிக் பாக்டீரியாவோ அது வந்து ஜீனோமிக் டிஎன்ஏ. அதாயிட்டு இது தவறிட்டு நிறைய பாக்டீரியால ஒரு ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு அவுட் சைட் ஜீனோமிக் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ வந்துட்டு என்ன? பிளாஸ்மிட்ஸ். எப்படி ஒரு சர்க்குலரா இருக்கும். இது வேற வெளியிலனா அந்த நார்மல் டிஎன்ஏ கூட இருக்க, ஜீனோமிக் டிஎன்ஏ என்ன இருக்கோ அது கூட இருக்காது. அது செப்பரேட்டா இருக்கும் செல்குள்ளேயே. ஸோ இந்த பிளாஸ்மிட்ல இருந்து என்ன நிறைய ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது. ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? பாக்டீரியா போல நிறைய ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கேரக்டர் வந்து பிளாஸ்மிட்ல வருது. ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த பிளாஸ்மிட் ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியால டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இங்க ஒரு பாக்டீரியா கிட்ட இருக்கோ அது இன்னொரு கிட்ட இல்லைன்னா இந்த பிளாஸ்மிட் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு அந்த கேரக்டரிஸ்டிக் அந்த பாக்டீரியா கூட வரலாம். ஸோ அதாக்கும் இந்த பிளாஸ்மிடோட ஸ்பெஷாலிட்டி. அதான் எவ்வளவு எழுதியிருக்காங்க. இதுல ஹையர் கிளாஸ்ல அதுல எப்படி ஆகல நீங்க படிப்பீங்க. நோ பிக் டீல் இது. ஆர்கனல்ஸ். இப்போ இதுல நோ ஆர்கனல்ஸ் லைக் இன் யூகேரியோட்ஸ். இதுல வெறும் நமக்கு ஒரு ரைபோசோம் மாத்திரம் கிடைக்கிறது. ப்ரோகேரியோட்ஸ் ஹேவ் சம்திங் யூனிக் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ்.
ஸ்பெஷல் டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்ம் செல் இதெல்லாம் ஓகே. இன்க்ளூஷன்ஸ்னு சர்டன் பாடிஸ் இருக்கும் பாக்டீரியாக்குள்ள, இன்க்ளூஷன் பாடின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன, இப்போ ஃபுட் என்ன அதை எடுக்கிறது, இப்போ அதுக்கு எக்ஸஸ் ஃபுட் கிடைக்கிறது ஒரு இடத்துல இருந்து, அப்போ பாக்டீரியா அதை உள்ள எடுத்துக்கும், உள்ள எடுத்து அது ஒரு சின்ன ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆக்கி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அதை தான் நம்ம இன்க்ளூஷன் பாடின்னு சொல்றோம். அதை நீங்க பாத்துக்கணும், அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் ப்ரோகேரியாட் பத்தி. இது ஒரு யூகேரியாட்டோட செல் இவ்வளவு பெருசா இருக்கும், ஒரு சின்ன பாக்டீரியா இப்படி இருக்கும். ஸோ நீங்க ஜஸ்ட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதுல என்னன்னா இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு. ஒரு செல் மெம்பரோட ஸ்பெஷல் டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்ம் இருக்கு, மீசோசோம் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ப்ரோகேரியாட்ஸ். தேர் எசென்ஷியல் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் த செல் மெம்பரேன். அப்படின்னா என்ன, கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் செல் மெம்பரேன் என்ன கொஞ்சம் திக் ஆயிட்டு உள்ளக்குள்ள டிவைட் ஆகும், அது உள்ளக்குள்ள ஃபோல்ட் ஆயிடும் இந்த மாதிரி. சோ இந்த மாதிரி எல்லாம் அது மீசோசோம்னு நம்ம சொல்றோம். மீசோசோமோட ஃபங்க்ஷன் நம்ம எங்கேயோ பார்ப்போம். அது வந்துட்டு மெயின்லி இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அப்புறம் ஓவரால் செல் டிவிஷன், பாக்டீரியால அது ஹெல்ப் ஆகும். So cell envelope and its modification. Most prokaryotic cells, particularly the bacterial cell, have a complex cell envelope. அப்படின்னா இந்த இவாளோட என்வலப்னா நமக்கு நிறைய லேயர் கிடைக்கிறது. இதுல நம்ம பாக்குறோம் 3 லேயர் கிடைக்கும் இந்த செல் ஸ்ட்ரக்சர்ல. அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்துட்டு கிளைகோகேலிக்ஸ். கிளைகோகேலிக்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்லைமி லேயர் மாதிரி இருக்கும். அதாயிட்டு செல் வால், அதாயிட்டு ஃபைனலா செல் மெம்பரேன் உள்ளுக்குள்ள. அதுல என்னன்னா ஈச் லேயர்ல அதுக்கு தான ஃபங்க்ஷன் இருக்கு. செல் வாலோட ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், ரிஜிடிட்டி மெயின்டைன் பண்ணுறது, செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும். இவ எல்லாம் சேர்ந்து தே ஆக்ட் அஸ் சிங்கிள் ப்ரொடெக்டிவ் யூனிட். இப்ப நம்ம பாக்டீரியாவை பார்க்கறத அதை நம்ம 2 குரூப்ல கிளாசிஃபை பண்றோம் ப்ராட்லி. ஒன்று வந்துட்டு கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ். இப்போ கிராம்னு நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு கிராம் ஸ்டெய்னிங் டெஸ்ட் பண்றோம். அதுல என்ன நடக்கிறதுன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் சார், அது வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி கேட்க மாட்டோம், பட் இன்கேஸ் கேட்டா கிராம் ஸ்டெயினை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு கலர் போடுவோம் நம்ம. அது வந்துட்டு ஜென்ஷன் வயலட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஜென்ஷன் வயலட் இல்ல கிறிஸ்டல் வயலட், அதை நம்ம 1 மினிட்க்கு செல் மேல போட்டுட்டு ஒரு ஸ்மியர் பண்ணிட்டு அது மேல இந்த ஜென்ஷன் வயலட் போடுவோம். அந்த ஜென்ஷன் வயலட் போட்டு நம்ம 1 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம என்ன போடுவோம், ஆல்கோஹால் இல்ல அசிட்டோன், ஏதோ ஒன்று போடலாம். அப்சல்யூட் ஆல்கோஹால் இல்ல அசிட்டோன் போடுவோம். அதை நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸோ இல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படி போடுவோம். ஸோ அதை போட்டு விட்டு நம்ம திருப்பி செகண்டரி கலர் ஆட் பண்ணுவோம். அது வந்துட்டு சாஃப்ரன். ஸோ இப்போ நம்ம என்ன பாக்குறோமோ, கிராம் பாசிட்டிவ் என்ன ஆர்கானிசம் இருக்கோ அது வந்துட்டு வயலட் கலர்ல இருக்கும் அந்த பாக்டீரியா. கிராம் நெகட்டிவ் நமக்கு என்ன காணுறதோ அது வந்துட்டு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஆரஞ்சுல கொஞ்சம் ரெட்டிஷ் கலர்ல இருக்கும், அது ஆரஞ்சு தான். அந்த மாதிரி கலர்ல நமக்கு மைக்ரோஸ்கோப் கீழே காணும். அது என்னத்துக்கு அந்த மாதிரி சொல்றோம் கிராம் பாசிட்டிவ் இல்ல கிராம் நெகட்டிவ்? அது ஏன்னா கிராம் பாசிட்டிவ்ல இதுல ஒரு மிடில்ல இந்த ஜென்ஷன் வயலண்ட் போட்டு நம்ம இந்த மாடர்ன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம மாடர்ன்ஸ்ல நம்ம அயோடின் யூஸ் பண்ணுவோம். நானே மறந்துட்டு சாரி. இப்போ கிராம் பாசிட்டிவ்ல என்ன இருக்குன்னா அவளோட செல் வால்ல பெப்டிடோகிளைகன் இது வந்துட்டு நிறைய திக்னஸ்ல இருக்கும். ஸோ இது இவ்வளவு திக்கா இருக்கிறதுல இருந்து இது நம்ம என்ன பிரைமரி கலர் போடுறோமோ, ஜென்ஷன் வயலட்டோ இல்ல கிறிஸ்டல் வயலட்டோ, அதுவும் அந்த அயோடின் என்ன போடுறோமோ ஒன்னா சேர்ந்துடும். ஒன்னா சேர்ந்துட்டு அது செல் வால்ல இருந்து வெளியிலேயே போவாது. ஸோ அதுக்கு தான் இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால எவ்வளவோ நீங்க ஆல்கோஹால் நிறைய நேரத்துக்கு போட்டு அஃப்கோர்ஸ் போயிடும். பட் இந்த மாதிரி நம்ம டீகலரைஸ் பண்ண ட்ரை பண்ண ஈஸியா ஆகாது. பட் கிராம் நெகட்டிவ்ல அந்த பெப்டிடோகிளைகன் வந்து ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப கம்மி இருக்கும். ஸோ அந்த என்ன நம்ம ஜென்ரல் பேசிக் ஃபர்ஸ்ட் கலர் போடுறோமோ வயலட், அது ஈஸியா வாஷ் ஆஃப் ஆயிடும். ஸோ அதுக்காக இந்த டிஃபரன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். இது எங்க போனாலும் இந்த பாக்டீரியாக்கு நம்ம இது பண்ணியே பண்றோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைகோகேலிக்ஸ் என்ன இருக்கோ இட் டிஃபர்ஸ் இன் காம்போசிஷன் அண்ட் திக்னஸ் அமாங் பாக்டீரியா. ஒரு பாக்டீரியால அது லூஸா இருக்கும், ஸ்லைம் லேயர் மாதிரி, இல்ல கொஞ்சம் மாதிரி திக் டஃபா அது கேப்சூல் மாதிரி இருக்கும். ஸோ 2 கூட இருக்கலாம் அது.
The cell wall determines the shape of the cell and provides a strong structural support. அவ்வளவுதான். அது என்னன்னா அது ஒரு ஷேப் கொடுக்கும் நம்ம செல்லுக்கு. இப்படி ஸ்கொயரா நீட்டா காண்ற மாதிரி அது ஷேப் கொடுக்கும். அதாயிட்டு அது ப்ரொடெக்டும் பண்ணும். அப்புறம் அது நம்ம செல்ல நிறைய தண்ணி போயாச்சோ இல்ல வேற ஏதோ போயிட்டு பர்ஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தா அதையும் கொஞ்சம் தடுத்து விடும். ஸோ அதாக்கும் செல் வாலோட ஃபங்க்ஷன். இப்ப நம்ம 3 இது பார்த்திருக்கோம். இப்போ அந்த மீசோசோம் பார்த்தோம் இல்லையா? இட் இஸ் ஃபவுண்ட் பை த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் இன்டு த செல். நான் சொன்ன மாதிரியே இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும்? ஒண்ணுல எப்படி வெசிக்கல் மாதிரி இருக்கலாம், இல்ல ஒண்ணுல டியூபியூல் மாதிரி இருக்கலாம். டியூபியூல்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதுல லாமிலே மாதிரி இருக்கலாம். இதாக்கும் இதோட 3 ஃபங்க்ஷன். இதாக்கும் இதோட 3 காம்போனன்ட். இப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன? நான் சொன்ன மாதிரி செல் வால் ஃபார்மேஷன்ல ஹெல்ப் ஆகும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல ஹெல்ப் ஆகும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாட்டர்ஸ். அப்படின்னா நம்ம இப்போ பிரியறது 2 பாக்டீரியா, அதுலயும் ஒரு டிஎன்ஏ இருக்கு, அது செப்பரேட் ஆகணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அதுலயும் இந்த மீசோசோம் என்ன இருக்கும் ஹெல்ப் ஆயிட்டு அந்த டிவிஷன்ல அந்த ஸ்பிளிட் ஆவறது அது 2 டாட்டர் செல்க்கும் ஈக்குவலா போற மாதிரி பண்ணும். ஸோ அதாக்கும் இந்த மீசோசோமோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி இது ரெஸ்பிரேஷன் பண்ணும், செக்ரேஷன் பண்ணும். சர்ஃபேஸ் ஏரியாவுனா அந்த ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு ஏரியா இருக்கோ அது ஜாஸ்தி பண்ணிடும். அப்போ நிறைய ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். இது என்ன பேசிக்கலி என்ன பண்ணுறதோ இப்போ நம்ம நார்மல் செல்ல என்னெல்லாம் ஆர்கனல் பண்ணுறதோ அதே வேலை இது தானா பண்ணுறது. அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்சம் சைனோ பாக்டீரியா என்ன இருக்கோ அதுல இதே மாதிரி மீசோசோம் மாதிரி எக்ஸ்டென்ஷன் உள்ள வருது செல் மெம்பரேனோட. பட் அது குரோமாட்டோஃபோர்ஸ். குரோமாட்டோஃபோர்ஸ் பிக்மெண்ட் கண்டென்ட் பண்ணும். இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெட் கலர் இருக்கும், கொஞ்சம் பாக்டீரியாக்கு கொஞ்சம் ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கலர் எதெல்லாம் வருதோ பாக்டீரியாக்கு நேச்சுரலி சைனோ பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே என்ன சொல்றோமோ அதெல்லாம் இந்த செல் மெம்பரேனோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அது உள்ள வந்துட்டு குரோமாட்டோஃபோர் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறது. அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து நமக்கு பிக்மெண்ட் எல்லாம் வருது அதுல. ஸோ அதுக்கு தான் கலர். இது வந்துட்டு அது பத்தி பேசிக்கலி மீசோசோம் பத்தி ஆச்சு. பாக்டீரியா என்ன இருக்கோ இட் மே பி மொட்டைல் இல்ல இட் மே பி நான் மொட்டைல். மொட்டைலா இருந்தா அதுல செல் என்ன இருக்கோ செல் வால்ல இருந்து எக்ஸ்டென்ஷன் வருது ஃபிளாஜெல்லான்னு. நீங்க பார்த்துருக்கலாம் ஃபிளாஜெல்லோட ஸ்ட்ரக்சர் இப்போ வர படிக்கலன்னா முன்னாடி படிப்போம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும் அந்த செல் வால்ல இருந்து. இது வந்துட்டு மூவ்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணும். இதுல 3 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஃபிலமெண்ட், இதோட மெயின் பார்ட் என்ன லாங்கா மூவ்மெண்ட்ல ஹெல்ப் ஆகுது. அதாயிட்டு ஒரு ஹுக் பார்ட் மாதிரி இருக்கும். அதாயிட்டு ஒரு பேசல் பாடி இருக்கும். இது ஏதோ செல் வால் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி 3 பார்ட் இருக்கும் இதுக்கு. இப்போ ஃபிளாஜெல்லா ஒரு வந்துட்டு மூவ்மெண்ட்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆச்சு. அதை விட்டுட்டு நமக்கு பிலாய் அண்ட் ஃபிம்ப்ரே இருக்கும். பட் அது மொட்டிலிட்டியில நமக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ணாது. அது நமக்கு ஒரு எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர் மாதிரியே காணும் ஒரு செல் வால்ல இருந்து. பட் அது வந்துட்டு ஃபிம்ப்ரே அது ஃபிளாஜெல்லா மாதிரி மூவ்மெண்ட் பண்ணாது. அதோட வேலை என்ன? அதோட வேலை வந்துட்டு அட்டாச் பண்ணுறது. இப்போ எங்கே ஒரு பாக்டீரியா ஒரு நம்ம ஸ்கின்னுக்கு வந்திருக்கு அங்க அட்டாச் ஆயிடும், இல்ல ஒரு கல் கிட்ட இருக்கா அங்க அட்டாச் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆவறதுல இதோட ஹெல்ப் அங்கே ஆகும். Pili are elongated tubular structures made of special protein. Fimbriae are small bristle-like fibers sprouting out of the cell. அவ்வளவுதான். Pili என்ன? Tubular protein, tubular structure, அதுக்கு ஸ்பெஷல் புரோட்டீன். ஃபிம்ப்ரே வந்துட்டு சின்ன சின்ன பிரிசல் மாதிரி இருக்கும். பிரிசல்லாம் என்ன? இப்போ நம்ம இந்த ப்ரஷ் பண்ணுறது நமக்கு சின்ன சின்ன நூல் மாதிரி காணுறது இல்லையா? ப்ரஷ்ல இருந்து வெளியில வருது, அதுல நம்ம ப்ரஷ் பண்றோமோ பல் வளர்க்குறோமோ அதுதான் நம்ம சொல்றது பிரிசில்ஸ். ஸோ அந்த மாதிரியே ஸ்ட்ரக்சர் இருக்கும், செல்ல இருந்து வெளியில வருது. இவரோட ஃபங்க்ஷன் என்ன? அட்டாச் பண்ணுறது ராக், அட்டாச் பண்ணுறது ஹோஸ்ட் டிஷ்யூல. ஓகே, இதாச்சா. இப்போ ரைபோசோம் அண்ட் இன்க்ளூஷன் பாடிஸ். இப்போ நம்ம ரைபோசோம் எல்லா ஆர்கானிசம்லயும் இருக்குன்னு சொல்றோம். பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ப்ரோகேரியோட்ல என்ன இருக்கும்? 50s 30s ரைபோசோம் கிடைக்கும். அதோட சப் யூனிட்ஸ் பேசிக்கலி. இது ரெண்டும் சேர்ந்து ஒன்னு ஆயிட்டு தான் அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. அப்போ இது செப்பரேட் ஆனப்போ அது நம்ம 50s 30s சப் யூனிட்னு சொல்றோம். அது இதுல கொஞ்சம் கான்செப்ட் இருக்கு. இதுல 50s சப் யூனிட்டும் 30s சப் யூனிட் சேர்ந்தா டோட்டல் 70s ஆகுது. அது நீங்க கொஞ்சம்
கன்ஃபியூஷன், பட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது 2 சேர்ந்தப்போ ஒரு ஃபுல் 70s ப்ரோகாரியோட்டிக் ரைபோசோமா வருது. அத நீங்க பார்க்கணும். ரைபோசோம் என்ன? சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். அது எப்படி நடக்கும்னா, டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரும். இந்த எம்ஆர்என்ஏ இப்படி இருக்கும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது. அதோட ஒரு எண்டுல இப்படி இது ரைபோசோம் அட்டாச் ஆயிடும். இது வந்துட்டு உங்களோட 50 இயர்ஸ், இது 30 இயர்ஸ். இது அப்படியே அட்டாச் ஆகி இது அப்படியே மூவ் ஆயிட்டு போகும். இந்த சைடு ஒரு சைடு ஸ்டார்டிங்ல இருந்து இன்னொரு சைடு வரை எங்க வர அது மூவ் ஆகணும், அது மூவ் ஆயிட்டு போகும். அப்படியே மூவ் ஆவ அது நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணிட்டே போகும். இதோட இது என்ன மெக்கானிசம் இருக்கோ அது டீடைல்ல படிக்கணும் 12th ஒரு சாப்டர்ல. சோ இது வந்துட்டு இந்த மாதிரி புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. இப்போ செவரல் எம்ஆர்என்ஏ செவரல் ரைபோசோம் வந்துட்டு ஒரு எம்ஆர்என்ஏ கூட அட்டாச் ஆனா அது என்ன சொல்லுவோம் நம்ம? பாலி ரைபோசோம் இல்ல பாலிசோம் சொல்லுவோம் இந்த ஸ்ட்ரக்சரை. ஓகே, அதாயிட்டு இந்த ரைபோசோம்ஸ் பாலிசோம் டிரான்ஸ்லேட் த எம்ஆர்என்ஏ இன்டு புரோட்டீன். அது டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்க்ளூஷன் பாடி. இப்போ அது அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரிசர்வ் மெட்டீரியல் என்ன இருக்கோ நம்மளோட பாக்டீரியால அது வந்துட்டு ஒரு இன்க்ளூஷன் பாடி ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும் நம்ம சைட்டோபிளாசம்ல. அவ்வளவுதான். இவாக்கிட்டே ஒன்றும் மெம்பரேன் எல்லாம் இல்லை. அண்ட் லைஃப் ஃப்ரீலி இந்த சைட்டோபிளாசம் எப்படி டிஎன்ஏ இருக்கோ அதே மாதிரி இதுவும் அங்கேயே இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் என்ன? பாஸ்பேட் கிரானியூல்ஸ், சைனோஃபைஷியன் கிரானியூல்ஸ், கிளைகோஜன் கிரானியூல்ஸ். எது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இது அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் வேக்கிள்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் blue green and purple green photosynthetic bacteria. இது ஒரு ஸ்பெஷல் இன்க்ளூஷன் பாடி கேஸ் வேக்யூல்னு சொல்லி அது கொஞ்சம் சில பாக்டீரியால இருக்கு. கிரீன் அண்ட் ப்ளூ பாக்டீரியா எது போட்டோசிந்தசிட்டிக்கா இருக்கோ அந்த மாதிரி பாக்டீரியா நமக்கு கிடைக்கிறது. ஸோ இது நம்ம ஓவரால் ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல் பத்தி படிச்சிருக்கிறது. ஐ ஹோப் இது நீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. இப்போ இது ஆயாச்சுன்னா இன்னும் மோர் இம்பார்ட்டன்ட் இப்போ இனிமே வர பார்ட் இது யூகாரியோட்டிக் செல். யூகாரியோட்டிக் செல்ல இப்போ எக்ஸாம்பிள் என்னல, ஒரு புரோட்டிஸ்டா, ஒரு செடி, மரம், அனிமல், ஃபங்கை என்ன இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு யூகாரியோட்டிக் செல் தான். யூகாரியோட்டிக் செல்ல எப்படி சொல்றது? நியூக்ளியருக்கு மெம்பரேன் இருக்கும். அந்த பேசிஸ்ல தான் நம்ம சொல்றோம் அது ஒரு யூகாரியோட்டிக் செல்ங்க. நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அப்புறம் அதுல நிறைய ஆர்கனல் இருக்கும். எப்படி பாக்டீரியால எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுல நிறைய ஆர்கனல் இருக்கும். ஓகே, அதாயிட்டு. ஓகே ஓகே. இவாள்ல என்ன இருக்கும்? சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும். நான் எப்படி இந்த செல் இப்ப இவ கிட்ட செல் வால் எல்லாம் இல்ல இல்லையா, செல் ஷேப் மெயின்டைன் பண்ண, அதோட ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ண. அப்போ அந்த கேஸ்ல இவ கிட்ட ஒரு சைட்டோஸ்கெலிட்டன் இருக்கு. எது உள்ளக்குள்ள ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி நல்ல ஷேப் மெயின்டைன் பண்ணுவோம். சில கேஸ்ல அது இந்த மசில் மூவ்மெண்ட்ல எல்லாம் ஹெல்ப் ஆகும். அப்புறம் நம்ம டயபெடிசிஸ்னு கேட்டிருக்கோம் இல்லையா, இதுல டபிள்யூபிசி அதோட இடத்துல இந்த பிளட் த்ரூ போயிட்டு அந்த எங்க பாக்டீரியா இருக்கோ அந்த ஸ்பாட்டுக்கு போகும் இல்லையா. ஸோ அதுல கூட இந்த சைட்டோஸ்கெலிட்டன் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யூகாரியோட்டிக் செல்ஸ்ல நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாம் குரோமோசோம்ங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள அது இருக்கு. ஆர் யூகாரியோட்டிக் செல்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் as the former process செல் வால். அப்படின்னா என்ன? பிளான்ட்ல செல் வால் இருக்கு, பட் அனிமல்ஸ்ல செல் வால் இல்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல அதோட அர்த்தம். அதை விட்டுட்டு பிளான்ட்ல இன்னும் 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. பிளாஸ்டிட் வந்துட்டு எங்க இது குரோமோ இது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஆகும் இல்ல, அதுக்கெல்லாம் சில விஷயம் வேணும், சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வேணும், அதெல்லாம் பிளாஸ்டிட்ல கிடைக்கும். அப்புறம் இவகிட்ட ஒரு லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் கூட இருக்கு, விச் இஸ் ஆப்சென்ட் இன் அனிமல் செல்ஸ். ஸோ இது இவ கேட்டா ஒரு அனிமல் செல்ல ஒரு பிளான்ட் செல்ல என்ன டிஃபரன்ஷியேட்டிங் ஃபீச்சர்ஸ்னா இது 3 தான். அதே மாதிரி இவ கேட்டா அனிமல் செல்ல என்ன இருக்கு, இது பிளான்ட் செல்ல இல்லையோ, அதுக்கு ஆன்சர் வந்துட்டு சென்ட்ரியோல்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். இது வந்துட்டு ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம்ல நீ அஃப்கோர்ஸ் டிரா பண்ணுறதுக்கெல்லாம் நெசசிட்டி இல்லை, பட் லேபிளிங் பார்த்துக்கணும், எந்த ஆர்கனல் எப்படி காணுறது.
இப்போ ஒரு எல்லாம் இந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதாயிட்டு இங்க வந்துட்டு இதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த செல்லோட டயக்ராம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஆர்கானிசம் ஆர்கனல் என்னெல்லாம் இருக்கோ அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கனல். இதை நம்ம டீட்டெயில்ல படிப்போம். இது வந்துட்டு நமக்கு இதோட செல் மெமரி என்ன இருக்கும், ரொம்ப சின்னது. ஒரு செல்லுக்குள்ள அது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் கவர் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு நமக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், நல்ல ஹை பவர் மைக்ரோஸ்கோப் எல்லாம் வந்துட்டு அதை படிக்க முடிஞ்சது. ஸோ ரீசெண்டா தான் 1950s தான் இதோட ஸ்ட்ரக்சர் ஸ்டடி ஆயிருக்கு. நம்ம மெயின்லி இது எப்படி எந்த செல்ல படிக்கிறோம்னா நம்ம இது ஆர்பிசியில படிக்கணும். ஹியூமன் ஆர்பிசி வச்சுட்டு செல் வால ஸ்டடி பண்றோம். So இதாக்கும் மெயின் இதோட கொஸ்டின் வரலாம், which cell is used to study the cell wall. செல் மெம்பரேன்ல இப்ப நமக்கு என்ன இருக்கு, மெயின்லி லிபிட்ஸ், புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். இதே ரெடியூசிங் ஆர்டர்ல இருக்கு. மெயின் வந்துட்டு இதுல லிபிட்ஸ் இருக்கு, அதாയിട്ട് புரோட்டீன் இருக்கு, அதாയിട്ട് கார்போஹைட்ரேட் இருக்கு. இதுல என்னன்னா லிபிட்ஸ் மெயின்லி பாஸ்போலிபிட். லிபிட் பத்தி பேசுறது எது மெயினா இருக்கு, பாஸ்போலிபிட். இப்போ இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா, இது ஒரு பைலிபிட் லேயரா இருக்கு. அப்போ ரெண்டு லேயர் இருக்கு கம்போஸ்ட் ஆஃப் லிபிட் இந்த மாதிரி. அப்புறம் இதுல என்ன இருக்கு, இந்த ஒரு பைலேயர்லயும் லிபிட் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அந்த லிபிட் பார்ட்டிகல் கிட்ட ஒரு ஹெட் இருக்கு, ஒரு டெய்ல் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிளா. இது ஹெட், இது டெய்ல். அப்போ இதுல என்னன்னா, ஒரு நம்மளோட பாடியில எவ்வளவு பெர்சென்ட் தண்ணி இருக்கு, ஆல்மோஸ்ட் நம்ம 70%னா ஆல்மோஸ்ட் 3/4% நம்ம பாடியில தண்ணி தான் இருக்கு. அப்புறம் இந்த தண்ணி என்னன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு நம்ம பாடியில. செல்குள்ள இருக்க, இன்னும் டிஷ்யூ மிடில் இருக்கு, இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் சொல்றோம் இல்லையா, நடுவுல இருக்கு, செல் நடுவுல இருக்கு, எல்லா இடத்துலயும் இந்த செல் தான் இருக்கு. இப்போ நீங்க மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ், ஆயில் வந்துட்டு தண்ணியில ஃப்ளோட் ஆகாது, தண்ணியில மிக்ஸ் ஆகாது ரெண்டும். ஆயிலும் தண்ணி நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ரொம்ப கஷ்டம் மிக்ஸ் பண்றதுக்கு, ஆயிலும் தண்ணி. ஸோ ஆயிலோட மெயின் கண்டென்ட் என்ன, லிபிட். லிபிட் வந்துட்டு என்னைக்குமே தண்ணியில ஈஸியா மிக்ஸ் ஆகாது, சால்யூபிள் இருக்காது. அப்போ இதுல கொஞ்சம் ஹைட்ரோபோபிக் பார்ட் இருக்கும், கொஞ்சம் ஹைட்ரோஃபிலிக் பார்ட் இருக்கும். போலார் நான் போலார்னு சொல்றோம். எந்த போலார் இருக்கோ அது தண்ணிய ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அதுல இருந்து இந்த ஹெட் வந்துட்டு போலார் சர்ஃபேஸ்னு சொல்றது இந்த லிபிடோட, விச் கேன் ஃபேஸ் த வாட்டர். அப்புறம் டெய்ல் வந்துட்டு நான் போலார். அப்படின்னா இது கொஞ்சம் ப்ரொடெக்டடா இருக்கணும் பேசிக்கலி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம செல்குள்ள இருக்கணும். டெய்ல் வந்துட்டு உள்ள ப்ரொடெக்டடா இருக்கும், வெளிய சைடுக்கு லிபிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு நம்ம செல். லிபிட் பைலேயர்னா இதாக்கும் அர்த்தம். ஸோ இந்த நான் போலார் டெய்ல் of saturated hydrocarbons is protected from the aqueous environment. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாയിട്ട് இதுல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நமக்கு கொலஸ்ட்ரால் கூட எப்படி கிடைக்கும், செல் மெம்பரேன்குள்ள டைரக்டா பெரிய ஸ்ட்ரக்சராகவே கிடைக்கும் கொலஸ்ட்ரால். ஸோ இந்த மாதிரி லிபிட் இருக்கு நம்ம பாடியில. இதுல அப்புறம் நம்ம படிக்க இன்னும் டீட்டெயிலா படிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சு இதுல புரோட்டீன் இருக்கும், புரோட்டீனும் கார்போஹைட்ரேட் இருக்கும். இப்போ நம்ம ஆர்பிசி என்ன பார்த்தோமோ 52% புரோட்டீன் இருக்கு, 40% லிபிட் இருக்கு. அதுல கொஞ்சம் சாரி கன்ஃபியூஷன் இருக்கு. இது ரெண்டு எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க அவ்வளவுதான். லிபிட்ஸ் ஜாஸ்தி கம்மி இருக்கு, புரோட்டீன் ஹையஸ்ட் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்துக்கும் கம்மி இருக்கு. புரோட்டீன் கண்டென்ட் மேக்ஸிமமா இருக்கு, 52% இருக்கு. அதாയിട്ട് லிபிட் என்ன இருக்கோ அது 40% இருக்கு. அப்படின்னா இப்போ புரோட்டீனோட என்ன எப்படி இருக்கும், ரெண்டு விதத்துல இருக்கும். ஒன்னு வந்துட்டு பெரிஃபரல் புரோட்டீன் இருக்கும், which lie on the surface of the membrane. அப்புறம் இன்னொன்று வந்து இன்டிகிரல் புரோட்டீன். அப்படின்னா ஃபுல் மெம்பரேன் நல்லா உள்ள பரீடா இருக்கு. இது பாருங்க, பெரிஃபரல் புரோட்டீன் எப்படி இருக்கு, இது வெளியில தர இப்படியே எண்ட்ல இருக்கு. இப்படி இன்டிகிரல் புரோட்டீன் வந்து ஃபுல் சர்ஃபேஸ்க்குள்ளே நல்லா ஆறாம பரி ஆயிட்டு உட்காந்துருக்கு. ஸோ அதாக்கும் இது. இந்த புரோட்டீனோட ஃபங்க்ஷன் என்ன, புரோட்டீனோட ஃபங்க்ஷன் வந்துட்டு மெயின்லி சேனல்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நம்ம செல்ல நிறைய இருக்கு. இப்போ அதுக்குள்ள நம்ம சாப்பிடுற ஃபுட்டு ஃபைனலா அதோட மெட்டபாலைட்டோ கார்ப்ஸ் குளுக்கோஸ் என்ன இருக்கோ அது வந்துட்டு செல் உள்ள போறது. அந்த குளுக்கோஸ் வந்துட்டு அதை எனர்ஜிக்கு யூஸ் பண்ணி இப்போ ஒரு செல்லு அதோட வேஸ்ட்டும் செக்ரேட் பண்ணும் இல்லையா. இப்போ எப்படி நம்ம பாடியில
இது யூரின் வருதோ, இல்ல ஸ்டூல் வருதோ, அதே மாதிரி தான் ஒரு செல்லேருந்து ஒரு வேஸ்ட் வரும். அந்த வேஸ்ட் வெளியில போடணும் ஒரு செல்லுக்கு. பிளஸ் இந்த செல்குள்ள நெறைய அயான்ஸ். அயான்ஸ்னா என்ன? சோடியம், கால்சியம், பொட்டாசியம் அவ எல்லாம் தேவை இருக்கு. ஒண்ணுல அது வெளியில போணும், இல்ல உள்ள வரணும் ஏதோ. சோ அந்த மாதிரி அதோட டிரான்ஸ்போர்ட்க்கு சேனல்ஸ் வேணும். சேனல்ஸ். அந்த சேனல்ஸ் வந்து புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது. எந்த மாரி சேனல்ஸ் இருக்கு அதெல்லாம் அப்புறம் டீட்டெயில்ல படிப்போம் வேற சாப்டர்ல. பட் இதுதான் மெயின். ம். இப்போ நம்ம ஒரு ஃபைனலா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சது. செல் ஸ்ட்ரக்சர், செல் மெம்பரேன் எப்படி இருக்கும்னு. அது வந்துட்டு ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னு சொல்லுறது. நெறைய மாடல் குடுத்தாங்க. பட் இப்போ மோஸ்ட் ரீசென்ட் இது மோஸ்ட் யூஸ்ட் இருக்கோ அது வந்துட்டு ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இது யாரு குடுத்தாங்க? சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் 1972ல. இது இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நெறைய வாட்டி வந்திருக்கு. According to this, quasi-fluid nature of lipid enables the lateral movements within the overall layer. This ability to move within the membrane is measured as fluidity. அப்படின்னா என்ன? இப்ப நம்ம மெம்பரேன்ல மெயின் அந்த லிப்பிட் பைலேயர் இருக்கு. பட் இந்த பைலேயரோட என்ன ஸ்பெஷல் அபிலிட்டினா, அங்க என்னெல்லாம் சின்ன சின்ன புரோட்டீன் இருக்கோ, இன்டிகிரல் புரோட்டீன் இருக்கோ, இல்ல எதா பெரிஃபரல் புரோட்டீன் இருக்கோ, அது வந்துட்டு மூவ் பண்ண முடியறது லேட்ரலி. லேட்ரலினா என்ன? இப்படி ஒரு இருந்தா லிப்பிட் பைலேயர் இருந்தா, அது இப்படி இந்த சைட்வேஸ் மூவ் பண்ணலாம். இந்த சைடுவே மூவ் பண்ணலாம். அதாக்கும் இதோட அர்த்தம். The fluid nature of the membrane is important points for point of view of functions. அப்படின்னா இந்த நேச்சர் இருக்கிறதுலேருந்து நம்ம செல் மெம்பரேன் அவ்வளோ நிறைய ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸிஸ்டன்ஸுக்கு. செல் growthல ஹெல்ப் ஆகும். இப்போ ரிஜிட்டா இருந்த செல் வால் மாதிரி அது செல்ல வளரவே விடாது நிறைய. பட் இது நல்ல ஃப்ளூயிடா இருக்கு, ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுல இருந்து செல் ஆராம க்ரோ பண்ணலாம். அந்த மாதிரி இன்டர்செல்லுலர் ஜங்ஷன்ஸ்னா ஒரு செல் இன்னொரு செல் கூட ஜாயின் ஆவறது. இதெல்லாம் நல்லா ஃபார்ம் பண்ணலாம் ஸ்ட்ராங்கா. அதே மாதிரி செக்ரீஷனுக்கும் ஹெல்ப் ஆகும். இப்போ ஏதோ உள்ள போனோம், இல்ல ஏதோ வெளியில நம்ம ஒரு ஹார்மோன் செல்குள்ள செக்ரேட் ஆயிட்டு அது வெளியில போனோம்னா அதுவும் ஹெல்ப் ஆகும். எண்டோசைட்டோசிஸ் உள்ள வரணும் எதுக்கோ, செல் டிவிஷன் இதுல எல்லாம் ஹெல்ப் ஆகும். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். அதான் இப்ப நான் சொன்னது இல்லையா? டிரான்ஸ்போர்ட் பத்தி பேசுறோம். One of the most important function of plasma membrane is the transport of molecules across it. ஏன்னா இப்போ நமக்கு நிறைய தேவை இருக்கிறது அப்ப முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே உள்ள போனோம், கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து இந்த செல் பிளாஸ்மா மெம்பரேன் தான் அது பண்ணுறது. இது செலக்டிவ்லி பர்மியபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சில மாலிக்யூல்ஸ் இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், கொஞ்சம் சின்னதா இருக்கோ, இல்ல வாட்டர்ல தண்ணியில முழுங்க மாதிரி இருக்கும், வாட்டர் சால்யூபிள் இருக்கோ, அது ஈஸியா உள்ள வரும். அது ஈஸியா உள்ள வராது எது வாட்டர் சால்யூபிள் இருக்கோ. பட் லிப்பிட் சால்யூபிள் எது இருக்கோ, எது ஆயில்ல ஈஸியா டிசால்வ் ஆகுமோ, அதெல்லாம் ஆராம உள்ள வரல. ஏன்னா நம்ம செல் மெம்பரேன்ல நிறைய லிப்பிட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது செலக்டிவ்லி பெர்மியபிள். அப்படின்னா என்ன? எல்லாரையும் உள்ள விடாது. என்னெல்லாம் இருக்கோ கொஞ்சத்த உள்ள விடும், கொஞ்சத்த வெளியிலே நிறுத்தும். இது ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் நம்ம செல்லோட. ம். ஸோ இப்போ அது ஒரு மாலிக்யூல் எப்படி உள்ள வருது? இப்போ ஒரு செல் மெம்பரேன்ல டைரக்ட்டா ஒரு மாலிக்யூல் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லாய்க்கு உள்ள வந்ததுன்னா, அது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். அப்படின்னா ஒண்ணும் இல்ல. எனர்ஜி ஒண்ணும் எடுக்கல. அது உள்ள கொண்டு வரதுக்கு. அதுக்கு தான் அது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். வித்தவுட் ரிக்வயர்மென்ட் ஆஃப் எனி எனர்ஜி. இதுல என்னன்னா நியூட்ரல் சொல்யூட் என்னெல்லாம் இருக்கோ, இது அப்படியே டைரக்ட்டா சிம்பிள் டிஃப்யூஷனுக்கு த்ரூ அப்படியே கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா வெளியில ஹையர் கான்சன்ட்ரேட் நிறைய இருக்கும். செல்குள்ள கம்மி இருக்கும். ஸோ அந்த அந்த கிரேடியன்ட் வச்சு அந்த டிஃபரன்ஸ் வச்சு அது அப்படியே சிம்பிள் டிஃப்யூஷன் த்ரூ வித்தவுட் எனி எனர்ஜி மூவ் ஆயிடும். அதே மாதிரி தான் வாட்டரும் மூவ் ஆகும். பட் வாட்டர் என்னன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் இருக்கும், ஆஸ்மோசிஸ் சொல்லி. அந்த ப்ராசஸ் த்ரூ வாட்டர் மூவ் ஆகும். அந்த ப்ராசஸ்லயும் நமக்கு ஒரு புரோட்டீன் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான். அதுல என்ன இருக்கு? போலார் மாலிக்யூல். இப்போ ஒரு வாட்டர்னா அஃப்கோர்ஸ் வாட்டரும் லிப்பிட் ஒண்ணா மிக்ஸ் ஆக முடியாது, ஒண்ணா சேர முடியாது. ஸோ அதுல இருந்து தான் ஒரு கேரியர் புரோட்டீன் இருக்கும். இந்த கேரியர் புரோட்டீன் அந்த வாட்டர் மாலிக்யூல வெளியில இருந்து உள்ள ஆராம கொண்டு போகும். ஸோ அதுக்கு தான் அதை நம்ம சொல்றது கேரியர். உள்ளே வெளியில இருந்து உள்ள எடுத்துட்டு இது போகும். ஸோ அதுக்கு தான் அது ஹெல்ப் ஆகும். இதே மாதிரி ஃபியூ அயான்ஸும் மாலிக்யூல்ஸ் என்ன இருக்கோ அது மெம்பரேனுக்கு த்ரூ மூவ் ஆகும். அகேன்ஸ்ட் தியர் கிரேடியன்ட் கூட மூவ் ஆகலாம் எப்போது. சச் இஸ் கால்ட்
ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு சோடியம் பொட்டாசியம் பம்ப். இது ஆல்மோஸ்ட் ஆல் செல்ஸ்ல நமக்கு இது கிடைக்கும். சோடியம் பொட்டாசியம் பம்ப் என்ன இருக்கும் நம்ம பாடியில, அது எல்லாம் நம்ம செல்லையும் கிடைக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஏன்னா இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம பாடியில ஏடிபி தேவை இருக்கு. ஸோ அதுக்காக இதை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்றோம். ஸோ இப்போ நம்ம மெயின்லி 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு பாசிவ் டிரான்ஸ்போர்ட், எதுல எனர்ஜி தேவை இல்லையோ. ஒன்று வந்துட்டு ஆஸ்மோசிஸ், எதுல புரோட்டீன் தேவை இருக்கு, கேரியர் புரோட்டீன், ஆனா எனர்ஜி யூஸ் ஆகுறது இல்ல. அது வந்துட்டு வாட்டர் மூவ்மெண்ட்டுக்கு. ஒன்று வந்துட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், எதுல எனர்ஜியும் தேவை இருக்கு, எதுல புரோட்டீனும் தேவை இருக்கும். அது வந்துட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது ஓவரால் செல் பத்தி ஆச்சு. இப்போ செல் வால். செல் வால் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இப்போ இது அனிமல் செல்ஸ்ல இருக்க போறது இல்ல, பட் இது பிளான்ட் செல்ல கிடைக்கும். ஸோ அதை நம்ம படிக்கணும். ஆனாலும் இப்போ செல் வால் என்ன? Cell wall is a non-living rigid structure called cell wall. Cell wall is a non-rigid living structure. அப்படின்னா என்ன? நான்-லிவிங் ரிஜிட் ஸ்ட்ரக்சர். அதுல உயிர் இல்ல, பட் அது ஒரு ரிஜிட்னா ஹார்ட், அந்த மெயின்டைன் பண்ண அந்த ஷேப் செல்லோட அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இட் ஃபார்ம்ஸ் அன் அவுட்டர் கவரிங் ஃபார் த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ இது எங்க கிடைக்கும் நமக்கு? ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸ்ல கிடைக்கும் செல் வால். It not only gives shape, but it protects the cell from mechanical damage and infection. அப்படின்னா என்ன? இது வெறும் ஷேப் மாத்திரம் கொடுக்கறது இல்லை நம்ம செல்லுக்கு. உங்க வெளியில இருந்து ஒன்றும் ஹார்ம் பண்ணக்கூடாது செடிகளை, இல்ல ஒரு ஃபங்கை வேற ஒன்றும் வெளியில பாக்டீரியா எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அதுல இருந்து இது ப்ரொடெக்டும் பண்ணும். ஓகே, அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு பார்ப்போம். இப்போ ஒரு ஆல்கேலயும் செல் வால் இருக்கு, ஒரு செடியிலயும் செல் வால் இருக்கு, ஒரு ஃபங்கஸ்லயும் செல் வால் இருக்கு. பட் அப்படின்னா எல்லாத்துலயும் அதே காம்போசிஷன் இருக்காதுன்னு கேரண்டி இல்லை. இப்போ ஆல்கேயோட செல் வால் என்ன? அதுல செல்லுலோஸ் இருக்கு, கெலாக்டன்ஸ், மெனன்ஸ் அண்ட் மினரல்ஸ் லைக் கால்சியம் கார்பனேட். இப்போ ஆனா பிளான்ட்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம்? செடிகள்ல அதுல செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். ஸோ இதாக்கும் மெயின்லி இருக்கும். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்கேல என்ன இருக்கு? செல்லுலோஸ். செல்லுலோஸ் ரெண்டுலயும் இருக்கும். மெயின் இது கேரக்டரிஸ்டிக் ஒரு பிளான்ட் செல்லோட. கெலாக்டன், மனன், அப்புறம் CaCO3 இது இருக்கும் ஆல்கேல. ஒரு பிளான்ட்ல என்ன இருக்கும்? செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ். அதே மாதிரி செல்லுலோஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், புரோட்டீன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல கொஸ்டின் வரலாம். செல் வால் என்ன? இப்போ ஒரு யங் செடி நம்ம பார்த்தா அது எங்க இருக்கிறது அதோட செல்லு, அதுல ஒரு பிரைமரி வால் இருக்கும் which is capable of growth. அதாயிட்டு இதுல வந்துட்டு அது டெபாசிஷன் ஆயிட்டு அந்த growth எல்லாம் diminish ஆயிட்டு it will mature and it will form secondary wall on the inner side of the cell. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒரு பிரைமரி வால் இருக்கும், இது ஒரு செல் மெம்பரேன் உள்ள இருந்து இருக்கும். இது ஆயிட்டு ஒரு செகண்டரி செல் வால் ஃபார்ம் ஆகுது, அது மெச்சூர் ஆவ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்தா எந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரைமரி செல் வால், அதாயிட்டு செகண்டரி செல் வால், அப்புறம் இன்னர் மோஸ்ட் வந்துட்டு நம்மளோட செல் மெம்பரேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதுல ஒரு லேயர் இருக்கும், மிடில் லேமிலே. மிடில் லேமிலேயோட என்ன வேலை? கால்சியம் பெக்டேட். அதுல கால்சியம் பெக்டேட் இருக்கும். இதோட என்ன ஃபங்க்ஷன்னா இது டிஃப்ரெண்ட் நெய்பரிங் செல்ஸ் க்ளூ மாதிரி ஒட்டி வச்சுக்கும், அவ்வளவுதான். ஸோ இதாக்கும் இதோட ஃபங்க்ஷன். அப்போ செல் வால் ஆயிட்டு இங்க ஒரு மிடில் லேமிலேயும் வரும். இப்போ நம்ம புதுசா படிச்சோம்ல மிடில் லேமிலே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது செல்ல. ஸோ இந்த மாதிரி பிரைமரி செல் வால் இருக்கிறதுல வெளியில அதாயிட்டு இந்த மிடில் லேமிலேல என்ன இருக்கும்? கால்சியம் பெக்டேட். அதோட ஃபங்க்ஷன் என்ன? அக்கம் பக்கம் செல்ல ஒண்ணா ஒட்டி வச்சுக்கிறது. அதாயிட்டு மிடில் லேமிலேட் என்ன இருக்கும்? செகண்டரி செல் வால், அப்புறம் தான் செல் மெம்பரேன் இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு மோஸ்ட்லி கேட்க கூடாது, பட்
இன்கேஸ் கேட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு செல் வால் இருக்கு நம்மளோட ஃபங்கையும் பிளான்ட்ல. ஃபங்கல் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இதுல காம்போசிஷன்ல இதுல வந்துட்டு இப்படித்தான் இருக்கும். செல் இது பிளான்ட்டும் ஆல்கேல. அப்புறம் இதுல என்ன செல் வால் அண்ட் மிடில் லேமில என்ன இருக்கோ இட் மே பி டிரான்ஸ்வர்ஸ் பை பிளாஸ்மோடெஸ்மாட்டா which connect the cytoplasm of neighboring cells. ஓகே, இது என்ன அர்த்தம்? இதோட டயக்ராம் இங்க டிரா பண்ணலாம். இது ஒரு செல் வால், இது ஒரு செல். இது மாதிரி 2 செல் வால் இருக்கு இது கிட்ட. இப்போ இது த்ரூ கனெக்ஷன் என்ன ஆகுமோ அத நம்ம பிளாஸ்மோடெஸ்மாட்டா சொல்றோம். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஆகும். ஸோ இட் வில் ட்ராவர்ஸ் த்ரூ. அப்படின்னா ஒரு செல் வால்ல ஓட்ட பண்ணி போவோம் 2 செல்லையும். அப்புறம் அது சைட்டோபிளாசம்ல கனெக்ஷன் பண்ணும். இது த்ரூ மாலிக்யூல்ஸ் எல்லாம் மூவ் ஆகலாம். ஸோ அதுல இது ஹெல்ப் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் இதோட நிறுத்திக்கலாம். செல் வால் வர வந்திருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் என்ன இருக்கோ, வேக்யூல், மைட்டோகாண்ட்ரியா என்னெல்லாம் இருக்கோ அது ஒன்னொன்னா கவர் பண்ணிட்டு போவோம். அப்புறம் இந்த சாப்டரும் ஈஸியா முடிஞ்சிடும். சீலியா ஃபிளாஜெல்லா இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. நல்ல சாப்டர் இது. கம்பேரிட்டிவ்லி ஞாபகம் வச்சுக்க கம்மி இருக்கு. இதுல புரிஞ்சுக்க நிறைய இருக்கு. ஸோ ஆறாம படிச்சு புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் இதுல எல்லாம் நிறைய உங்களோட கான்செப்ட் பேஸ்ட் கூட நிறைய வரும். ஸோ டென்ஷன் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு இந்த கிளாஸ் இங்கே நிறுத்திக்கலாம். தென் வி வில் மூவ் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.